சென்னை டி நகர் 2010 ஒரு சொகுசான கார். அந்த கார் போயிட்டு இருக்கு. கிருஷ்ணவேணி தேட்டர்ல இருந்து நேரா மவுண்ட் ரோடு பக்கம் போயிட்டு இருக்கு. அதுல உள்ள பின்பக்கத்துல ஒரு 27 வயசு மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் இருக்கான். மாநிறம், ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு. போயிட்டு இருக்கும்போது முன்னால டிரைவர் ஓட்டிட்டு இருக்காரு. கொஞ்சம் டிராபிக்கு மெதுவா போயிட்டு இருக்கு. எதாச்சியா அவன் பேரு துரை. திரும்பி பார்க்கும்போது விண்டோ வழியா ஒரு பெண்ணு, சுமார் ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க பெண் போறத பாக்குறான். பார்த்தோன்னே அது பின்பக்கமாக பார்க்கும்போது அந்த நடை, அதனுடைய இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணான். ஆச்சு 10 வருஷம் ஆச்சு அவளை பார்த்து. இவ்வளவுதான் இருக்கும். ஏன்னா அவ்வளவுதான் அவன் தேடிக்கிட்டு இருக்கான். எங்கெங்கயோ தேடலாம். இப்ப ஒருவேளை இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு டிரைவர்கிட்ட கொஞ்சம் மெதுவாக போப்பா அப்படின்னா, ஏன் சார், இல்ல அங்க ஒரு லேடி போயிட்டு இருக்காங்க, அதுக்கு பின்பக்கமா போ, அவங்க எப்படி போறாங்களோ அந்த வழியிலேயே போனா. அந்த அம்மா போயிட்டே இருக்கு. போய் கடமாப்பேட்டை சுடுகாடு பக்கம் ரைட்ல அது திரும்பிச்சு. மெதுவா காரு போச்சு. ஓரளவு முடிவு பண்ணிட்டான், நிச்சயமா நம்ம தேடின அந்த பெண் தான் இது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இது கடமாப்பேட்டை சுடுகாடை தாண்டி கொஞ்சம் தூரத்துல லெப்ட்ல பல தெருக்கள் இருக்கு, கொஞ்சம் சின்ன சின்ன தெருக்கள். அந்த வழியா போகும்போது காரை நிறுத்த சொன்னா கடகடன்னு அந்த பெண்ணு போன தெரு வழியாவே போறான். போனவன் கொஞ்சம் அவ யாருக்கிட்டே பேசும்போது திரும்பும் போது முகத்தை பார்த்துட்டான். 100% இவதான், மறக்க முடியாது அவளை. அப்படி நினைச்சான், இவதான் முடிவு பண்ணான். அப்ப ஒரு குழந்தை ஒரு 10 வயசுக்குள்ள இருக்கும், அது கீழே தான் இருக்கும். ஓடி அம்மான்னு கட்டிக்கிட்டா. பார்த்தான். பார்த்த பிறகு அவனுக்கு ஒரு ஸ்மைலு. இந்த நேரத்துல அவன் பின்னோக்கி போச்சு. 2000 மாதவரம். அங்க இவன் ஒரு கிளீனர் புதுசா சேர்ந்திருக்கான். அந்த லாரி ஓட்டுநர் பேரு ரெங்கா. அவனுக்கு ஒரு 28 வயசு இருக்கும். சேர்ந்தான். சேர்ந்தோடனே அந்த அந்த லாரியிலேயே படுத்து தூங்குறது அப்படிலாம் இருந்தான். ஒரு நாள், வாடா என் வீட்டுக்கு வா, நீ எத்தனை நாள் தான் இங்க சாப்பிடுவ, அவன் வேலைக்கு சேர்த்து ஒரு 10 நாள் தான் ஆச்சு, வா இன்னைக்கு என் வீட்டுல சாப்பிட வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தான். மாதவரத்துல ஒரு தெருவுல அவங்க வீடு இருந்தது. அங்க அழைச்சிட்டு வந்தான். ஒரு பொண்ணு, அவனுடைய மனைவி, அவ பேரு மயிலு. அவனை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. அப்ப அறிமுகப்படுத்தினா, புருஷக்காரன் மயிலு, இவன் புதுசா சேர்ந்திருக்கிற கிளீனரை கிளீன் தான் சொல்லுவாங்க, கிளி அப்படின்னா. இவனை என்ன அப்படியே எங்க பார்த்த மாதிரியே இருக்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங் அவன் முகத்துல தெரிஞ்சுது. என்ன அப்படி பாக்குற? ஒண்ணு இல்ல, சரி இவன் சேர்ந்து எத்தனை நாள் ஆச்சு? 20 நாள் ஆச்சு. அப்படியா? அவன் பேர் என்னப்பா? என் பேரு துரைன்னா. துரையா? ஆமா ஆமா. வெறும் துரையா வேற இந்த துரராஜ்? அப்படியே கொஞ்சம் ஷாக் ஆனான். அவளுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி சரி வாப்பா, உட்காரு 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 தம்பி, உட்காரு உட்காருன்னா. உட்கார்ந்தாங்க. உனக்கு காபி போட்டு தருவா, டீ போட்டு தருவான்னா. ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னா. ஆமா, உனக்கு யாராவது இருக்காங்களா? எனக்கு யாரும் இல்லைங்க, நான் ஊர்ல, அதாவது பாண்டிச்சேரி பக்கத்துல ஒரு எடுத்து வளர்த்தாங்க, எனக்கு பேக்ரவுண்ட் யாரும் இல்லை, வந்த அண்ணனுடைய அறிமுகம் கிடைச்சது, வாடா கிளியா இருடா அப்படின்னாரு, ஒரு வேலை போட்டு கொடுத்தாரு அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் உடனே ஒரு காப்பி போட்டு கொஞ்சம் கொடுத்தாங்க.
சரி சாப்பிடுப்பா, இங்கே இருந்து சாப்பிடு. இருங்க, நீங்க போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வாங்க அப்படி இப்படின்னா. என்னடி புதுசா இப்பதான் உன்னை கூட்டு வந்திருக்க, உடனடியே மீன் எல்லாம் நான் சொல்றதை கேளுங்க, போங்க போய் மீன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். போய் அவர் மீன் வாங்கிட்டு வர்றாரு. அந்த நேரத்துல அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். இவனுக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஏன்னா அப்ப அவனுக்கு ஒரு 17 வயசு மாநேரம். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முடி வளர்ந்துருக்கு, மீச்செல்லாம் வளருது, தாடி வளர்ந்துருக்கு, கலைஞ்ச தலை, ஒரு அழுக்கான பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு. இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன அப்படி குறுகுறுன்னு நம்மளை பாக்குறாங்களே அப்படின்னு. மீன் வாங்கிட்டு வந்தாரு, ஒரு குழம்பு வச்சு அவனுக்கு கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டான். இந்த பேரு வெளியில சாப்பிடாத, எங்க இருந்தாலும் இங்க வந்து சாப்பிடு, ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காத அப்படின்னு மயில் சொன்னான். இப்ப கிட்டத்தட்ட அந்த வீட்லயே இருக்கான். ஒரு 6 வருவான், கூடி மட்டும் லைனுக்கு போனாக்கா லாரிலேயே தூங்கிடுது. லாரி நிறுத்தி வீட்டுல இருந்தாக்கா இவனு இங்க வந்துருவான். நல்லா சாப்பாடு போடுவாங்க, நல்லா கவனிப்பான். சாப்பிடும் போது புருஷனுக்கு ஒரு முட்டை வச்சா இவனுக்கு 2 முட்டை வைப்பான். அவன் கிண்டல் பண்ணுவான் புருஷன், என்ன மயிலு என்ன கவனிக்கிறதோட இவனைதான் கவனிக்கிற ரொம்ப அப்படின்னு கிண்டலாவும் சொல்லுவான். சும்மா இருங்க வளர்ற புள்ள, இங்க பாருங்க அப்படியே கிளீனராலாம் வச்சிருக்காங்க, அவனுக்கு தொழில கத்து கொடுங்க, லாரி ஓட்ட கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லலாம். செய்யற உடனே செய்ய முடியுமா, கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யணும். திடீர்னு செய்ய முடியாது, தொழில் கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இப்படி இருக்கும்போது இவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. இந்த பையனுக்கு என்னடா நம்மள இப்படி கவனிக்கிறாங்களே, ஒருவேளை அந்த மயிலுக்கு நம்ம மேல ஒரு ஆசை இருக்கோ, அதனாலதான் இப்படி கவனிக்கிறாங்க, புருஷன் இருக்கும் போதே நமக்கு இப்படி கவனிக்கிறாங்களே அப்படின்னு இவனுக்கு மனசுல ஒரு தவறான எண்ணம் உண்டாயிடுச்சு. ஒரு நாள் லாரியை கொண்டு போய் எப்சிக்கு விட்டுட்டு ஓனர் வீட்டுக்கு போயிட்டான், அதாவது ரெங்கா. அப்ப சொன்னா, டே இங்க இருக்காத, போய் அக்கா வெயிட் பண்ணுவா, போய் சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னான். சரின்னு வந்தான். வந்தோடனே வாடா தர உட்காரு, சரி உனக்கு பிடிக்கல மீன் குழம்பு, அது மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் மீனை வாங்கிட்டு ஆஞ்சி குழம்பு ஆச்சான். குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு அவளுடைய உடை, அவளுடைய இடை, அந்த 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 ஒரு செக்ஸியான அப்பியரன்ஸ் எல்லாம் இவனுக்கு ஒரு மாதிரியா உண்டாச்சு. ஏன்னா நம்மள ரொம்ப கவனிக்கிறாங்க, நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. அந்த பாசத்துக்கு பின்னால ஒரு காமம் தான் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணி மெதுவா எதிர்ச்சான். கிட்டக்க போனா டக்குன்னு கட்டி அணைச்சிட்டான். அவளுக்கு அப்படியே ஷாக் ஆச்சு. அந்த கையெல்லாம் எடுத்துட்டு அவனை பார்த்தா அவ கண்ணுல இருந்து பொல பொல பொலன்னு தண்ணி கொட்டுச்சு. உடனே முந்தானி இதெல்லாம் சரி பண்ணா. அவன் கைய பிடிச்சிட்டு கொண்டு வந்து கட்டுல உட்கார வச்சா. டக்குன்னு அவன் காலில் ஊந்துட்டான். டேய் தம்பி, என்னை மன்னிச்சிடுறா, உன் உணர்ச்சி தூண்டும்படியா நான் நடந்துகிட்டேன்னு நினைக்கிறேன். என் உடை, என்னுடைய பேச்சு, இதெல்லாம் உனக்கு அந்த ஃபீலிங்கை உண்டாயிருக்கு. அதுக்கு நான் தான் காரணமா இருக்கும், என்னை மன்னிச்சிடுறா. இவனுக்கு ஒன்றும் புரியல. வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஐயோ, நம்ம டிரைவர்கிட்ட, நம்ம ஓனர்கிட்ட சொல்லிட்டாக்கா நம்ம நிலைமை என்ன ஆகும் அப்படிலாம் ஃபீல் பண்ணலாம். அப்ப தம்பி, நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேளு. கேட்டுட்ட பிறகு, அந்த விஷயத்தை கேட்ட பிறகு என் மேல உனக்கு ஆசை இருந்தா இந்த கட்டிலேயே உன் ஆசையை தீர்த்துக்கடா அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும்போது நாங்க பிளாட்பாரத்தில் இருந்தோம், பாரிஸ் கார்னர்ல. எனக்கு ஒரு தம்பி ஒரு 5 வயசு, எனக்கு ஒரு அம்மா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு வரும். நான் என்னை வெளியே அனுப்பல, ஏன்னா நல்லா இருந்தேன். நான் பிளாட்பாரத்தில் இருந்தாலும் மூக்கு மொழியா நல்லா இருந்தேன்.
அங்க உள்ளவங்களுக்கெல்லாம் என் மேல கண்ணு. அதனால எந்த வேலைக்கு அனுப்பல. என் தம்பி ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டான். அவன் மேல நான் பாசத்தை அப்படி பொழிஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு பந்து கேட்டான். நான் எங்க அம்மாட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒரு பந்து வாங்கி கொடுத்தேன். ஒரு நாள் பந்து விளையாட்டு இருக்கும்போது ரோட்ல போயிடுச்சு இல்ல, வேகமா வந்த லாரி அடிச்சு என் தம்பி அப்படியே செத்து போயிட்டான். வேலை முடிஞ்சு வந்த எங்க அம்மா இத பார்த்துட்டு அந்த ஸ்பாட்லயே உயிரை விட்டா. எனக்கு யாரும் இல்ல. ஒரே நேரத்துல எங்க அம்மாவும் செத்தா, என் தம்பியும் போனான். பித்து பிடிச்ச மாதிரி இருந்தேன். அந்த லாரி டிரைவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒரு 15-20 நாள் கழிச்சு அந்த லாரி டிரைவர் வந்தான். மன்னிப்பு கேட்டான். நான் ஏன் தப்பு இல்லை, திடீர்னு பையன் வந்துட்டான், நான் குடிமுட்டை பிரேக் போட்டேன், அதே மீறி நடந்து போச்சு. அதை விட கொடுமை, இத பார்த்துட்டு உங்க அம்மா சேர்த்தாங்கல்ல, அதையும் நான் பார்த்தேன். என் மனசு தாங்க முடியல. இங்க பாரு, என்ன நீ தப்பா நினைக்காத. எனக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு பிளாட் படத்துல இருக்கல, உன்னை மகாராணி போல வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா. உடனே அங்க உள்ள பிளாட் படத்துல எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அவங்க வந்தாங்க. அவங்களும் நல்ல இதுதாம்மா, நல்லா சம்பாதிக்கிறான் போல இருக்கு, நல்லாவும் இருக்கான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்க. அங்க உள்ள முருகன் கோயில்ல தான் எங்களுக்கு கல்யாணம் நடந்தது. வாழ்ந்தேன். என்னமோ தெரியல, எனக்கு குழந்தை ஒண்ணு தங்கல. நீ வந்தல்ல, உன்னை பார்த்தோன்ன இரு அப்படியே இருன்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தான். என் தம்பி 5 வயசுல எடுத்த ஒரு போட்டோ பாரு, அப்படியே உன்ன மாரி இருக்கு. அவன் எடுத்து பார்த்தான், அவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. சின்ன வயசுல நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்தான். அதனாலதான்டா என் தம்பியே உயிரோட வந்திருக்கான்னு நினைச்சு உனக்கு நான் அதை செஞ்சேன். என் புருஷங்கார கிண்டல் பண்ணுவாரு, அவர்கிட்ட சொன்னேன். அப்படியே என் தம்பி வந்துட்டாங்க. என் தம்பி தாங்க இவன். அது மட்டும் இல்ல, என் தம்பிக்கு என்ன பேர் தெரியுமா? துரராஜ். அதே பேர்ல நீ இருந்த போது என்னால பாசத்தை இது அப்படியே பொழிஞ்சண்டா. என் புருஷனுக்கு சாப்பாடு போடுறதை விட உனக்கு சாப்பாடு போடுறது, உனக்கு 2 முட்டை வைக்கிறது, 4-5 மீனை ஜாஸ்தியா வைக்கிறது, ஏன்னா என் தம்பிடா நீ அப்படி நினைச்ச. அப்படிதான்டா உன்கிட்ட பழகின. அதையும் மீறி உனக்கு அந்த இது வந்துருதுன்னா நான் படுக்கிறேன்டா அப்படின்னு கண்ணீரோட சொல்லும் போது அவன் அப்படியே அவளை பார்த்தான். அவன் கையில அந்த போட்டோ அப்படியே பொலன்னு அவனுக்கு துரைக்கு கண்ணீர் சிந்துச்சு. அந்த கண்ணீர் எல்லாம் அந்த போட்டோல இருந்தது. போட்டோவை வச்சவன் அமைதியா வெளியே போயிட்டான். இந்த ஷாக்கு அவன் போனது தெரியாம உட்கார்ந்தே இருந்தான். இதெல்லாம் அவன் நினைச்சு பாக்குறான். இந்த துறை உடனே அவன் போனவன் நேரா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனா, ட்ரெயின் ஏறினா, பாம்பே போனா. இங்க அவர் கத்து கொடுத்த இந்த டிரைவிங் உதவிச்சு கடுமையா வேலை செஞ்சான். அந்த ஊர்லயே 4-5 லாரி வாங்கி இதாயிடுச்சான். அப்புறம் காரெல்லாம் வாங்கினான். சென்னைக்கு வந்தான். சென்னையில ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவனுக்கு அங்கேயும் லாரி கொடுது. பாம்பே டு சென்னை லாரி ஓடிட்டு இருக்கு. நிறைய பெல்ட் ஆயிட்டான். ஆனா இப்ப கல்யாணம் பண்ணும்போது அந்த மனைவிட்ட தன்னுடைய இதெல்லாம் சொன்னான். அப்ப சொன்னா, எப்படியாச்சு இந்த மயிலக்காவை நீ கண்டுபிடி அப்படின்னு சொன்னாங்க. இதற்காக தான் அவன் தேடிட்டு இருக்கான். அவனுக்கு உறுத்தல், அந்த மயில் சொன்னதுனாலதான் அவன் சென்னையை விட்டு போய் பாம்பே போய் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். இந்த பிளாஷ்பேக் முடியுது. நின்னா இந்த இடத்துல அந்த அம்மானு தெரிஞ்சு போச்சு மயிலக்கான்னு. ஒரு குழந்தையும் இருக்கு, வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு சொல்லி அங்க ஒரு நாடார் கடை, அது மளிகை கடையும் இருக்கு, காய்கறி கடை இருக்கு, எல்லாமே இருக்கு. உடனடியா என்ன இருக்குன்னு பார்க்கும்போது பிஸ்கட் நிறைய இருந்தது. 4-5 பிஸ்கட்டை வாங்கிட்டு நேரா
அந்த வீட்டுக்கு போனோன்னா உள்ள இருந்தாங்க. மயிலக்கான்னு கூப்பிட்டான். யாருன்னு வந்து பார்த்தா, யாருப்பா நீ, என்ன தெரியலையாக்கா? தெரியுது, யாரு எனக்கு புரியல. நான் தான்க்கா உன் தம்பி துரராஜி. அவளுக்கு டேய் துரை எப்படா இருக்குன்னு போய் கையை பிடிச்சி உட்கார்றா. நல்லா இருக்கியாடா? எங்கடா போன? நீ போன பிறகு எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது? என் வீட்டுக்காரர் கேட்டாரு, என்ன இங்க வந்தானே, என்னாச்சு, சாப்பிடாம போயிட்டானே அப்படின்னா கேட்டாரு. தெரியலங்க, அவன் எங்க போனான்னு. இருடா சாப்பிடலான்னு சொன்னேன், போயிட்டு எங்கடா போனேன் அப்படின்னு அந்த பழைய விஷயத்தெல்லாம் மறந்து சொந்த தம்பி வந்திருக்கான்னு சொல்லி அந்த ஃபீலிங்லேயே பேசினான். பேசும்போது, அக்கா ஒன்னாலதாக்கா நான் இப்படி நல்ல விதமா போனேன், சென்ட்ரல் டெஸ்ட் போனேன், பாம்பே போனேன், பெரிய வசதி ஆயிட்டேன், அதெல்லாம் விடுக்கா, நீ எப்படிக்கா இருக்க? ஆமா எங்க மாமா மாமா தானே, அதை பாரு. அங்க போட்டோல மாட்டி இருக்கு மாலை, உங்க மாமா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாருடா. உடனே பத்தி நினைச்சாரு. ஏன்னா நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் என் தம்பி தான்னு. அதனால நீ போன பிறகு அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு, அதே நிலையில இருந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரா. ஃபீட் பண்ணா அழுதான். அக்கா இனிமேலுக்கு நீ பயப்படாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கும்போது, இந்த குழந்தை இவன் கையில பிஸ்கட் பார்த்து வச்சிருந்தால அதையே பார்த்துட்டு இருந்தது. உடனே என்ன பிஸ்கட்னு கொடுத்தான். அதை எடுத்துக்கிட்டு உள்ள போச்சு. அக்கா என்னக்கா, நான் வந்தா நீ ஏதாவது செஞ்சு கொடுப்ப, உன் கையால ஏதாவது சாப்பிடணும், எது வேணாலும் கொடு, இப்ப என்ன செய்தியோ என்ன வச்சிருக்க கொடு, சரிடா உட்காரு வாரன்னு சொல்லிட்டு உள்ள போனா ஒண்ணும் இல்லை. ஏன்னா வறுமை நிலையில இருக்கா. இந்த வீட்டு வேலை பார்த்து அவனுக்கு அந்த குழந்தைய வச்சு இது பண்ணிட்டு இருக்கான், ஒண்ணுமே இல்லை. அந்த சமயத்துல அதுக்கு முன்னாலே சொன்னா, ஏக்கா நான் திடீர்னு வந்துட்டேனா, அந்த நாடார் கடையில அங்க பிஸ்கட் இருந்தது, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன், ஏன்னா குழந்தைய பார்த்தேன் அப்படின்னு இந்த ஓரத்தையும் சொல்லியிருந்தான். இப்ப அந்த கையில அந்த குழந்தை பிஸ்கட் எல்லாம் வச்சு பிரிக்க போகுது. அவளுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்தது. எம்மா கமலா இரு, அப்புறமா உனக்கு தாரன்னு சொல்லிட்டு அந்த பிஸ்கட் பாக்கெட் எல்லாம் எடுத்து மடியில கட்டி வச்சுக்கிட்டு குழந்தைய ஆச்சிக்கிட்டு வாமா வெளியேன்னு சொல்லிடு. எங்கக்கா போற, இரு நான் வந்துடுறப்பான்னு சொல்லி வெளியே வந்து நேரா அந்த நாடார் கடைக்கு வந்தது. வந்து இது மாரி ஒரு 1/2 கிலோ ரவா, அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏம்மா நீ 400 ரூபா பாக்கி வச்சிருக்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, நீங்க கொடுக்க வேணாம், இப்ப வந்தார் ஒருத்தர்ல ஒரு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் அவரோட வாங்கினார்ல அந்த பிஸ்கட்டு, இந்தா இதை வச்சுக்கிட்டு நான் கேட்ட பொருள்லாம் கொடு அப்படின்னோன்னா அந்த நாடாரு ஏற இறங்க பார்த்தாரு. உடனே அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாரி ரவாவும் இது என்னென்ன தேவை உப்பு மாவுக்கு உள்ள விஷயங்கள் எல்லாம் கொடுத்தோன்னா வாங்கிக்கிட்டு குழந்தையில வந்தா, என்னம்மா எனக்கு பசிக்குதுன்னா நீ பாட்டிலே பிஸ்கட்டை கொடுத்துட்டேன்னா, பேசாம வா உனக்கு எல்லாமே தரேன், உப்புமா கிண்ட போறேன்ல, அங்க மாமாவோட நீ சேர்ந்துடலாம், வா சேர்ந்து சாப்பிடலாம் வான்னு சொல்லி ஆச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தா ஒரு 5 நிமிஷத்துல கடன்னு உப்புமா கிண்டி கொடுத்தான். கொடுத்தோன்னே சாப்பிட்டான். ஏக்கா சத்தியமா சொல்றேன், என் பொண்டாட்டி இல்ல ஸ்டார் ஹோட்டலோட சாப்பிட்டுருக்கேன், நீ பண்ற மாரி வேற யாருமே செய்ய மாட்டாங்க, அவ்வளவு அருமையா இருக்குன்னு சாப்பிட்டான். குழந்தையும் சாப்பிட்டது. சாப்பிட்ட பிறகு, ஏக்கா நீ ரெடியாரு, சரி ரெடி, நான் இப்பயே வா, காரெல்லாம் இருக்கு போகலாம், உன்னை ஆச்சிட்டு நான் போறேன். இல்லப்பா இங்க சில வேலைகள்லாம் இருக்கு, நான் வேலை செஞ்ச இடத்துலலாம் சொல்லணும், நீ சொல்ற நான் வாரேன், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் எல்லாத்தையும் என்னுடைய இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வாரேன், வீடை காலி பண்ணி கொடுக்கணும்னா, சரிக்கா ஒரு 2 நாள் கழிச்சு நான் வருவேன், இந்த சாமான்லாம் எடுத்துட்டு வராத, நீ வா நேரா போவோம், என் வீட்டுல உனக்கு மகாராணி போல, என்னுடைய சொந்தாக்கா, நீ மகாராணி போல நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறக்காருன்னு சொல்லிட்டு வெளியே வந்தவன் நேரா அந்த நாடார்கிட்ட வரும்போது சிகரெட் பிடிக்கணும்னு ஒரு எண்ணம் வந்தது. டக்குன்னு ஒரு பாக்கெட்டு
சிகரெட் கேட்டான். உடனே அந்த கடைக்காரர் கொடுத்துட்டு, என்னப்பா நீ இந்த சிகரெட்டை திரும்ப கொடுத்துட்டு வேற ஏதாச்சும் வாங்குவியா? என்ன சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வந்து பிஸ்கட் பாக்கெட் போன எடுத்துட்டு போன, அந்த பிஸ்கட்டை எடுத்துக்கிட்டு ஒரு அம்மா வந்தது, அந்த அம்மா மயில் வந்தது, இதை கொடுத்துட்டு ரவா அப்புறம் வந்து வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் வாங்கிட்டு போச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது அப்படியே உடச்சு போயிட்டான். நம்ம சாப்பிடணுங்கிறதுக்காக வறுமை நிலை எந்த நிலையில இருக்கு அதையும் நினைச்சு கண்ணீர் விட்டு அப்படியே உட்காந்துட்டான்.